ஒருவர் இருளை நான் தனியாக ஜெயிக்க முடியும் என்று சொல்லும் தருணமே அந்த போராட்டம் ஆபத்தானதாக மாறத் தொடங்குகிறது. மனித அகம்பாவம் தேவன் இல்லாமல் சோதனையை வெல்லலாம் என்று நம்புகிறது. ஆனால் மாம்சம் தனியாக ஆவிக்குரிய இருளுக்கு எதிராக போராட உருவாக்கப்படவில்லை. சோதனையை மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொண்டால் மனவலிமை இறுதியில் உடைந்துவிடும். பாவம் இருதயத்தை கடினமாக்கி ஆத்துமாவை குருடாக்குகிறது. சாத்தான் மனிதரை பாவத்திற்கு இழுக்கிறான். பின்னர் அவமானத்தை பயன்படுத்தி நீ தேவனிடத்தில் திரும்ப முடியாத அளவுக்கு உடைந்துவிட்டாய் என்று கிசுகிசுக்கிறான். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் போராடுவதைத் தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவர் அந்த போராட்டத்துக்குள் அவர்களுடன் நுழைகிறார். ஆண்டவரே, எனக்கு நீர் தேவை என்று ஒரு ஆத்துமா அழைக்கும் தருணத்தில் அகம்பாவம் சாகத் தொடங்குகிறது. உண்மையான பலம் தோன்றத் தொடங்குகிறது. அடிமைத்தனம் இயேசு கிறிஸ்துவை விட வலிமையானது அல்ல. சோதனை இயேசு கிறிஸ்துவை விட வலிமையானது அல்ல. இருள் இயேசு கிறிஸ்துவை விட வலிமையானது அல்ல.